பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை தேவன் கிருபையாய் காண செய்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நாள் நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. 2 சாமுவேல் புஸ்தகம் 7வது அதிகாரம் 21வது வசனம். உம்முடைய வாக்குத்தத்தத்தின் நிமித்தமும் உம்முடைய சித்தத்தின்படியேயும் இந்த பெரிய காரியங்களை எல்லாம் உமது அடியானுக்கு அறிவிக்கும்படிக்கு தயவு செய்தீர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாத்தானை கொண்டு கர்த்தர் தாவீதுக்கு தாம் செய்ய போகிறதை வாக்குத்தத்தமாய் வெளிப்படுத்துகிறார். இதை கேட்ட தாவீது தேவ சமூகத்தில் வந்து ஆண்டவரை பார்த்து சொன்ன வார்த்தை இது. இந்த பெரிய காரியங்களை எல்லாம் உமது அடியானுக்கு அறிவிக்கும்படிக்கு தயவு செய்தீர். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் வார்த்தையை கேட்டு பலப்படுகிறவர்கள், வார்த்தையை கேட்டு வாழ்கிறவர்கள். கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தைகளை நாம் எப்படி பார்க்கிறோம்? தாவீது எப்படி பார்த்தார் பார்த்தீங்களா? பெரிய காரியம். ஆண்டவர் எனக்கு செய்ததெல்லாம் பெரிய காரியம், செய்வேன் என்று சொன்னதும் பெரிய காரியம். எனவேதான் தாவீது சொல்லுகிறார் அதனுடைய 18வது வசனத்தில், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம். அதன் அர்த்தம், ஆண்டவர் இதுவரை செஞ்சதே எனக்கு பெரிய காரியம், நீர் எனக்கு செய்தது எல்லாமே பெருசு, ஒன்று கூட சின்ன விஷயம் கிடையாது, எல்லாமே பெருசு. அது மாத்திரமல்ல, இன்னும் செய்வேன் என்று நீங்கள் எனக்கு பெரிய காரியங்களை அறிவித்திருக்கிறீர். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய பார்வை இப்படி இருக்கணும். பரத்திலிருந்து எனக்கு கொடுக்கப்பட்டது எல்லாமே எனக்கு பெரிய காரியம். இப்படி ஒரு பார்வை இருந்தால் மட்டும்தான் நம்முடைய இருதயம் நன்றியாலும் அந்த நிறைவாலும் நிரம்பும். நன்றி, நிறைவு, இது ரெண்டுமே நமக்கு ரொம்ப முக்கியம். அதாவது போதும் என்கிற அந்த நிறைவு, எனக்கு எல்லாம் இருக்குது, நான் நல்லா இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நிறைவு எப்பொழுது ஒருவருக்கு வரும் தெரியுமா? தன்னிடத்தில் இருக்கிறவைகளை அவன் பெரியதாய் பார்க்கும்போது. எனக்கு எல்லாமே ஆண்டவர் தந்தது, பெரிய காரியங்களை. ஒவ்வொரு வார்த்தை பேசப்படும் போது, நமக்கென்று தேவன் வார்த்தையை தரும்போது இப்படி சொல்லி தேவனை துதிக்கணும். எப்படி தெரியுமா? ஆண்டவரை, எனக்கு பெரிய காரியத்தை பேசியிருக்கிறீங்க. நிறைய பேசியிருக்கிறார்ல ஆண்டவர். நம்ம பர்சனலாக பைபிள் மெடிடேட் பண்ணும்போதும், செய்தி கேட்கும்போது, சர்ச்சுக்கு போகும்போதும் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார்ல. எல்லா வார்த்தைகளையும் கேட்குறோம். நமக்கென்ற ரேமா வரும்போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியும் அல்லவா? அப்பொழுது நாம் புரிந்து கொள்ளுகிறோம், ஆண்டவர் எனக்குன்னு பேசுகிறார். அப்படி பேசப்பட்ட வார்த்தையை நம்ம கேட்கும்போது நம்ம உடனே இப்படி சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினால் எவ்வளோ நன்றாக இருக்கும். ஆண்டவர், பெரிய காரியத்தை எனக்கு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. அவர் சொல்லுகிறவர் மாத்திரம் இல்லைங்க, அதை சொன்னபடியே ஒரு உறுப்பு கூட மாறாதபடிக்கு, ஒரு எழுத்து கூட மாறாதபடிக்கு சொன்னபடியே செய்து முடிக்கிறவர். அவர் பெரிய காரியங்களை இன்னும் செய்வார். அவர் வல்லவர். அவர் செய்கிற எல்லாமே பெருசு நம்முடைய வாழ்க்கையில். அவருக்கு இது கொஞ்சம் காரியம், அவருக்கு இது ரொம்ப சின்ன காரியம், ஆனால் நமக்கு இது பெரிய காரியம். எனவே கர்த்தர் தரும் வார்த்தைகளை கொண்டாட பழகுங்கள், அதை சொல்லி தேவனை துதிக்க பழகுங்கள். அவைகள் நிறைவேறும், உங்கள் கண்கள் காணும். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கு நீர் செய்தது எல்லாமே பெருசுப்பா, இன்னும் செய்வேன் என்று நீர் எங்களுக்கு தந்த வாக்கு தத்தங்களும் மிக பெரியதாண்டவரே. அப்பா, நன்றியோடு மை துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.